உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இலே சனியா ஐயா போலே. ஐயா நீங்க வரலையோ? நான் எதுக்குல்ல இப்ப என்ன சண்டையா போட வந்தோம் இங்கே? போய் இந்த வெறும் பைய வீட்டு பொருட்கள்லாம் எல்லாம் அள்ளி தூக்கி உள்ள போட்டு வா போ. ஐயா அம்புட்டியும் ஒத்தால நானே எடுத்து வைக்கவா? பிறவு இதுக்கு கூட்டாளி அனுப்பிவிடுவாங்க. உள்ள அள்ளி எரிஞ்சிட்டு வாயா. ஆமலே இல்லை ஒவ்வொன்றே எடுத்துட்டு போய் நல்லா அழகாலாம் அடுக்கி வைக்காத. போ சும்மா தூக்கி அள்ளி போட்டு வா ஓடு. சரிங்கய்யா. இல்லை ஒரு நிமிஷம் ஐயா, இந்தா என்னய்யா? இந்தா சாவி கொடு. இந்த வீட்டு சாவி அவன் வீட்டு சாவி. போ பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு சாவியை வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. எங்க வந்த? இல்ல அது வந்து பொருள் எல்லாம் உள்ள எடுத்து வைக்க. பொருள் மேல ஐயோ. கைய வச்ச திங்கறதுக்கும் கழுவுறதுக்கும் கை இருக்காது, சாக்கிறத. நீங்க தானே நாங்க தான் பொருள் எடுத்து உள்ள வைக்கணும்னு சொன்னீங்க. சாவி வேற எங்கிட்ட தான் இருக்கு. எடுத்து உள்ள வைக்கணும் சொன்னது சனியன் இல்ல, வெளியில எவங்க எடுத்து போட்டானுங்களோ அவன்கள. போ போய் உங்க பெரிய ஐயா சின்ன ஐயா ரெண்டு நொய்யனையும் வர சொல்லு. உதவிக்கு கூட யாரையும் வச்சுக்க கூடாது. எல்லா பொருளையும் நிறுத்தி நிதானமா அவங்க தான் எடுத்து வைக்கணும். போ. ரெண்டு பேரையும் இறங்கி வர சொல்லு. அவங்க எதுக்கு? நானே எல்லாத்தையும் நிதானமா எடுத்து வச்சிருந்தனே. இல்லை போடாங்க, அப்படியே குத்தி கிழிச்சு விடுவேன். அவன் சனியனை தொலைக்கிறதுக்கு திருநள்ளாறு குச்சனூர்னு போவானுவா. அது என்னம்மா உன் அப்ப கூடவே சனியனை கூட்டிக்கிட்டே அலையிறான். அண்ணே, பெரிய மாமா மட்டும் வந்தா பத்தாது. முத்துப்பாண்டி மாமா கொஞ்சம் பேச்சா பேசுச்சு, அதுவும் சேர்ந்துதான் பொருள் அள்ளி வைக்கணும். யாரும் ஒரு பொருளையும் தொடக்கூடாது. அவங்க ரெண்டு பேருமா தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும். கேட்டி போதும், ஏற்கனவே அண்ணன் கோவமா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமா ஊதி விடுறீங்களா? அண்ணன் இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ சாவி வாங்க, நம்மளே எடுத்து வச்சிடலாம். ஏ ரத்னா, உன் திருவாயை கொஞ்சம் மூடு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஓரமா போய் உட்காரு. ஐயா காதுல விழுந்துச்சுங்களா? ஓ, என்னையா சொல்றான் அவன்? நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து எடுத்து வைக்கணுமா. கூட உதவிக்கு கூட ஆள் வச்சுக்க கூடாதான். இல்லனா நீங்க தெருவுல தான் நிக்கணும். உங்க வீட்டு சாவி ஏன் கையில. முதல்ல இவ கைய கால உடைச்சு போடணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்லை இங்க என்ன நல்ல சர்க்கஸா கட்டங்களை வேடி பார்த்துக்கிட்டீங்க. போங்க எல்லாரும் போங்க. இல்ல சவுந்தரம், அங்க என்னல வெட்டி பேச்சு? வந்த வேலையை பாரு. டே சண்முகம், லேட் ஆகுதுன்னு கோவப்பட்டு நீ பாட்டுக்கு குத்திராதரா. பாவம் வயசான ஆளுல கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை பாப்பாரு. நீ கோவப்படாத. என்ன லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. போங்க போய் வேலையை பாருங்க. இல்லை என்ன அங்க பொம்பளை பிள்ளைய முறைச்சிட்டு இருக்க? கண்ணு ரெண்டையும் நோண்டிட போதேன். போ போய் வேலையை ஆரம்பி. இல்ல சவுந்தரம், எவ்வளவு நேரம் தான் கையிலேயே வச்சிட்டு இருப்ப? குடு சாவிய.
இல்ல என்ன பாக்குற நீ? எடுக்கிறதுன்னு வந்தாச்சு. தள்ளு. கடல்ல குளிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், குளிச்சுத்தானே ஆகணும். ஒரு பொருள் சேதாரமே இருக்கக்கூடாது. லைட்டா கீழே விழுந்தா கூட அவ்வளவுதான், பாத்துக்க. கீழே பார்த்து எடுத்துட்டு போல. பார்த்து மேல பட்டுக்காத, டஸ்ட். நான் பாத்துக்கிறேன். பழங்காலத்து டஸ்ட். இது எங்கேயா இருந்தது? அது எங்கே கிடக்கட்டும், வாங்கி உன் தலையெழுத்து. என்னத்த சொல்ல? எலே ரத்னா, கனி, வீரா, எல்லா பொருளையும் சரியான இடத்துல சரியா வைக்கிறாங்களான்னு போய் பாருங்களேன் உள்ள. ம் சரி பாக்குறேண்ணே. ஹலோ, இங்க இல்ல, கிச்சன்ல. ம் ஐயோ பாத்து, எங்க வீட்டு பொருள். ஏமா நான் பார்த்ததுனாலதான் விழுந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும்? இது எங்க உன் தலையில? இல்ல உள்ளார உள்ள போய் வைங்க. ஹலோ மிஸ்டர், இங்க இல்ல, எல்லா பேக்ஸையும் ரூம்ல வைங்க. எடுத்து வைங்க. முறைச்சது போதும் போதும் போங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயாவுக்கு சாவி தரலாம்ல? ஏன் உங்க ஐயாவுக்கு நாக்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? அவர் வாயை திறக்க மாட்டாரா? வேண்டாளா, சொன்னபடி செஞ்சாச்சு. சாவியை கொடுக்கறது நியாயமான பொண்ணுக்கு அழகு. இப்படி கேட்டா கொடுத்துட்டு போறேன். இதோ பாருங்க மிஸ்டர் சௌந்தரபாண்டி, எங்க மேல இருக்கிற கோவத்துல அம்மாவையும் எசக்கியையும் போய் அடிச்சீங்கன்னு வைங்க, மறுபடியும் வீடு பூட்டப்படும். நீங்கெல்லாம் தெருவுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த வீடு எப்பவும் என் பேர்ல தான் இருக்கும். அது ஏன் வீடு, புரியுதா? லேய், பொண்ணா நீ? பெத்த அப்பனையும் அசிங்கப்படுத்துற. ஏய் வாய மூடு. யாரா நீ? கட்டின பொண்டாட்டிய மதிக்க துப்பில்ல. என்ன பொண்ணான்னு கேட்க வந்துட்டியா? டேய், உனக்கெல்லாம் வாய திறக்கவே உரிமை கிடையாது. பேசாம வாய மூடிக்கிட்டு போயிடு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க? முன்னாள் பிரசிடென்ட், ஹலோ மாமனார, இந்த மாதிரி தந்திரமான வேலையை செஞ்சு ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றது, அடுத்தவன் காலவாரி விடணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் செஞ்சு செஞ்சு எப்போத நீ தோத்துதான் போத. ஒரு நாளும் இந்த சமூகத்தை உன்னால ஜெயிக்க முடியாது. சம்முவா மாமனார, கெத்து சம்முவா, புரியுதா? இது ஒண்ணு கடைசி இல்லல்ல. ஆமா, நீ தோத்து போறது இது ஒண்ணு கடைசி இல்லல. எப்பவுமே நீ என்கிட்ட போட்டி போட்டு கடைசியில அவமானப்பட்டு நிக்கதானே போத. அதுதானே உனக்கு வேணும். அப்படிதானே மாமனார? அது என்ன ஒவ்வொரு வாட்டியும் என் மவங்கிட்ட தோத்துக்கிட்டே கிடக்க? அப்ப கூட உனக்கு மான, ரோசம், வெக்கம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லையா?
நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன்னா இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? இல்லே, நான் விஷத்தை கக்குற ஜாதி. விவரம் புரியாம விளையாட வேண்டாம். நான் விஷத்தை கக்கிற ஜாதிய கழுத்து இருக்கிற ஜாதி. முதல்ல என் கூட விளையாடுறத நீ நிப்பாட்டும். ஏன் புள்ள டாக்டர், அது ஏதோ இங்கிலீஷ் சொல்லுவாப்ல, என்னது இது? Get out! Get out! Get out! Get out! Get out! ஏன்னா புரியலையா? போலாங்க போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், கடைசியில நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? போங்க தமிழ், இதெல்லாம் நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரிப்பா, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட் ரெண்டு பேருக்கும். குட் நைட். குட் நைட். ஆதி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன பாரதி? நீங்க எப்படி தமிழ் மேல இவ்ளோ பாசத்தோட இருக்க முடியுது? பாரதி, முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்தை மாத்துங்க. என்ன கேள்விங்க அது? தமிழ் என்னோட பொண்ணு. உங்களுக்கு ஏன் அதுல இன்னும் நம்பிக்கை வரவே இல்லை? ஆதி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி, ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. அதெல்லாம் முடியாது. கோவப்படுற மாதிரி கேட்டா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். அப்போ சரி, நான் கேட்கல. சரி சரி, கோவப்பட மாட்டேன், கேளுங்க. நிஜமா? ஆதி, நான் சில சமயம் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அப்படி படுத்துறீங்க. தமிழ மொத்தமா நீங்களே பாத்துக்கிறீங்க. அதனால இல்ல, இத்தனை நாள்ல இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்பேனான்னு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்போ கேட்கணும்னு தோணுது. ஏன்னா என்னால உங்களுக்கு வேற என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஐயோ ப்ளீஸ், சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நேரா விஷயத்துக்கு வாங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும். தமிழ நீங்க பாத்துக்கிற மாதிரி நான் அவனை பாத்துக்கணும். பாரதி, என்ன சொன்னீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கா இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். அதெல்லாம் முடியாது. ஒரு தடவை தான் சொல்ல முடியும். மறுபடியும் கேட்டா எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது. பாரதி பாரதி ப்ளீஸ், பாரதி ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க ஆதி, எனக்காக போங்க ஆதி. பாரதி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னோட கனவு, ஆசை எல்லாமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான். இப்பதான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டல. அதனால எனக்கு உன்னை பத்தின கவலை எல்லாம் போயிடுச்சுப்பா. இனி உன்னை பாரதி பாத்துக்குவா. எந்த நிமிஷமே வேணாலும் நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன்ப்பா. அம்மா
அம்மா ப்ளீஸ்மா, இனிமே ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்புறம் என்னால தாங்க முடியாதுமா. அக்கா ஏன்க்கா அப்படி பேசுற? பாவம் ஆதி சங்கடப்படுறாப்புல இல்ல. சரிப்பா, நான் எதுவும் பேசல. ஸ்வேதா, நான் தான் ஆதியை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னல. பாரு, ஆதி பதறி போயிட்டான். எப்படி அத்தை? மாமா கிட்ட சொல்லாம என்னால எப்படி அத்தை இருக்க முடியும்? என்னதான் நாங்களா உங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் மாமா உங்க கூட இருக்கிற மாதிரி வருமா? ஆதி, நீ போப்பா, நீ போய் தூங்கு. எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. இல்லம்மா, மத்தவங்க வேணா போட்டுமா, நான் இங்கேயே இருக்கேன். உங்களை இப்படியே விட்டு என்னால போக முடியாதுமா. ஆதி, நீங்க போய் தூங்குங்க ஆதி. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அம்மா. இல்லப்பா, நீ போய் படு. பாரதி, நீயும் போய் படு. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் தூங்கலனா எதுவும் ஆயிடாது. நீங்க படுங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன். பாரதி, நீங்க போங்க பாரதி. அத்தை கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். ஆமா மாப்ள, எனக்கும் உங்க அக்கா தானே, நான் கூட இருந்து பாத்துக்க மாட்டேனா என்ன? நீங்களா யாரும் வேணாம், இது என்னோட வேலை. நான் தான் அண்ணிய பாத்துப்பேன். நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட என்னக்கா அப்படி சொல்லிட்ட? நமக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்க இருந்தாலும் குடும்பம்னு வரப்ப நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. மாப்ள, பாரதி, இங்க நடந்த பிரச்சனைலாம் வச்சு எங்களை எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா, முதல்ல எங்களுக்கு ஒண்ணு பிடிக்காம போனாலும் இப்ப நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி இல்ல, அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. பாரதி, அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது வெறும் வாய் வார்த்தை தான். இருந்தாலும் நான் இப்போ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாரதி. நான் தமிழ் அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க பாரதி. ஏதோ டென்ஷன்ல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆமா பாரதி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட மனசுல வச்சுக்காதம்மா. என்னையும் மன்னிச்சிரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீயும் நம்ம குடும்பம் தானே. எதுக்குங்க மாறி மாறி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஆதி, என்ன இதெல்லாம்? மாமா, ஸ்வேதா, நீங்க 2 பேரும் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சாலே எல்லாமே சரியாயிடும். நீங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட நல்லதுதான் போல இருக்கு. நீங்க எல்லாரும் பாரதிய இந்த வீட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மருமக பாரதி என்ன பாத்துக்கிட்டோம். நீங்க எல்லாரும் போங்க, போய் தூங்குங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. இத பத்தி உங்க சேனல்ல நான் விசாரிக்கணும். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஏங்க, இந்திரா எங்க அகாடமிலேயே டாப் ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டுக்கே பெருமை வாங்கி தர போறவ. அதுக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கும் அந்த கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இந்த எடிட்டரை பார்க்கணும். ஓகேங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா இங்க எதுவும் பேச வேணாம். ஓகே. இங்க யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வாங்க அங்க போய் பேசலாம். சரி, ஓகே, வா வா. இங்க பாருங்க இந்திரா, நீங்க எந்த தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரு? என் பேரு நந்தினி. நான் இங்க ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருக்கேன். என்னால உங்களுக்கு வெளிப்படையா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இந்த ஃபேக் நியூஸை யார் முதல்ல உங்க சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அண்ட் அவங்க ஃபோன் பண்ணாங்களா இல்ல வீடியோ அனுப்புனாங்களா,
ஏதாவது ஒரு சின்ன டீடைல்ஸ் கிடைச்சா கூட போதுங்க. அதெல்லாம் இல்லை இந்திரா. இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் பேரு மகேஷ். மகேஷா? மகேஷ் யாரு? எனக்கு மகேஷ்னா யாரையுமே தெரியாதே. அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? இந்திரா, அவன் ரொம்ப தப்பான ஆளு. காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் தான் இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து இவ்ளோ வைரல் பண்ணிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் மேடம். நான் என் கண்ணால பார்த்தேன். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? மகேஷ் தான் மேடம் இந்த ஸ்கூப் நியூஸ்க்கே பொறுப்பு. அவன் தான் காசை யார்கிட்டயோ வாங்கிட்டு இப்படி நியூஸை போட்டான். பிரகாசம் கேஸ் கொடுக்க சொல்லி ஐடியா கொடுத்தது அவன் தான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது. எங்க அவனை கொஞ்சம் யாருன்னு அடையாளம் மட்டும் காட்டுங்களேன். இப்போ அவன் டீ குடிக்க இறங்கி வருவான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா என் பேர் வெளியே வராம பாத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஹெல்ப் இது. எனக்கு இது போதும். ஆனா இதை நீங்க கேட்காமலே என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்திரா, என் ப்ரொஃபஷன்னா எனக்கு ரொம்ப உசுறு. அது அவன் தப்பா யூஸ் பண்றான். அதனாலதான் நான் அதை உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அந்த மகேஷை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம். அவன் மட்டும் யாருன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இப்ப வருவான், சொல்றேன். தோ வந்துட்டான் இந்திரா அவன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட அப்பப்போ சந்தேகம் வரணும், சண்டை போடணும், அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தணும். அப்படியே ரொமான்டிக்கா போய் அதுக்கடுத்து என்ன ஆகும்னு தெரியும்ல உனக்கு. நல்லா இருக்கு மச்சான். நீ சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. டேய், 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 அப்படியே உறைஞ்சு கரைஞ்சு போயிடாதடா. நீ லக்கி தான். டேய், நான் ரொம்ப லக்கின்னு அவளை பார்த்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன்டா. நீ லக்கி தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டுமான்னு நானும் ரொம்ப நாளா தேடி பார்க்கறேன். கண்ணிலே பட மாட்டேங்கிறா. சரி, நம்ம தலையெழுத்து எங்க இருக்கோ முடிச்சிடலாம். நீ இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ண. நான் அப்படியே மஞ்சு, அம்மாலாம் வந்தாச்சா? ஹே, அவங்க ஏதோ வேலையா இருப்பாங்க போல. அவங்க வந்துருவாங்க, நீ மூஞ்ச அப்படி வச்சுக்காத. அங்க பாரு, மாப்பிள்ள உன்னை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. விட்டா இப்பவே ஹனிமூன் தூக்கிட்டு போயிருவாரு போல. அமைதியா இரு மஞ்சு.
என்ன மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? டேய் டேய் என்னடா அன்பரசி, நீ ரொம்ப நேரமா சைட் அடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஓகே தான். அப்படியே ரொமான்டிக்கா 2 பேர் கையை பிடிச்சி நின்னீங்கன்னா பாக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ல. ஆமால. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கடைசியா கார்த்தி வாங்க. எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். இல்ல, நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தானே மேம் ஆகுது. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க, அதான் சரியா இருக்கும். இல்ல கார்த்தி, நான் நல்லா யோசிச்சுதான் உங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணேன். நீங்க வேலையில காட்டுற சின்சியாரிட்டி, டெண்டருக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. கையில் கொடுத்துருங்க, நானே போட்டுக்கிறேன் மேம். ச்சே, நாம போடலான்னு ஆசையா இருந்தா இப்படி பண்ணிட்டாரே. இவருக்கு மோதிரம் போடலான்னு தான் 5 பேருக்கு மோதிரம்னு பிளான் பண்ணி செஞ்சேன். இப்ப மத்த எல்லாருக்கும் போட்டுட்டு கார்த்திக்கு போட முடியாம ஆயிடுச்சே. தேங்க்யூ மேம். சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன் மேம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இவங்களை புகழ்ந்து நல்ல பேர் வாங்கிட வேண்டியதான். மேடம், என்ன நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். உங்களையும் கார்த்தி சாரையும் பார்க்கறப்போ சாட்சாத் ராமனையும் சீதையும் பார்க்குற மாதிரி கண்கொள்ளா காட்சியா இருக்குது. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. உங்களையும் கார்த்தி சாரையும் சேர்த்து பார்க்கறப்போ சாட்சாத் அந்த ராமனையும் சீதையும் சேர்த்து பார்க்குற மாதிரி கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அறிவில்லை உங்களுக்கு? யாரை யாரோட சம்மந்தப்பட்டு பேசுறீங்க? இனிமே இப்படி பேசுனீங்க சீட்டை கழிச்சிருவேன். போய் வேலையை பாருங்க. இந்த அம்மாட்ட எப்படி பேசினாலும் நல்ல பேர் வாங்க முடியாதாட்டிருக்க. நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கிற மாதிரி தெரியலம்மா. என்ன பண்றேன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் எங்கேயாவது எப்படியாவது ஏற்பாடு பண்றேம்மா. என்னென்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை தம்பி. ஸ்கூல் திறக்கிற நேரம், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கையில் காசு இல்லாத ஒரே குழப்பமா இருக்கு. எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 40,000 ரூபா இருந்தா போதும். ம், இந்தாங்க தம்பி, இதை வச்சு ஃபீஸை கட்டிடுங்க. ஐயோ வேணாம் வேணாம் தம்பி, இது மேடம் உங்களுக்கு கொடுத்தது, அதை எனக்கு கொடுக்குறீங்களே தம்பி. அண்ணே, பையனோட படிப்புக்காக தானே, வாங்கிக்கோங்க. மேடம்க்கு தெரிஞ்சாலும் அவங்க சந்தோஷத்தைப்படுவாங்க. பிடிங்க. இல்லை வேணாம் தம்பி. பிடிங்கண்ணே, நல்ல காரியத்துக்காக தானே, பிடிங்க. வாங்கிக்கோங்க. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி ஹெல்ப் பண்ணதுக்கு. பரவாயில்லண்ணே. நாம ஆசையா கொடுத்தத இவர் வேற ஒருத்தருக்கு கொடுக்கறாரே. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இருக்காரே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம்
ஒரு நிமிஷம் இரு, நான் எடுக்க முயற்சி பண்றேன். ஒரு நிமிஷம் இருமா. நீங்க முயற்சி பண்ணுங்கப்பா, உங்களால முடியும். எந்திரிங்க. முயற்சி பண்ணுங்க. சித்தப்பா, கொஞ்சம் இங்க வாங்க. சீக்கிரம் வாங்கல. இங்க வந்து பாருங்க. இதோ வரேன். இவங்களை கூட்டிட்டு போங்க சீக்கிரம். சீக்கிரமா எழுங்க. வேகமா எழுங்க. சித்தப்பா பாத்துங்க. பொறுமையா. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கண்ணா. காலை எடுங்க. ஆமாண்ணா, வாங்க நம்ம ஒண்ணா போலாம். சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இங்க பாருங்க, நீ என்னோட தம்பி. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா லட்சுமியோட அம்மாவையும் நீ தான் பாத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் லட்சுமிக்கு நான் எங்க முடிவு பண்ணணும் அவங்களுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பல்ல? கண்டிப்பா லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சும்மா இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் சொல்றேன்ல. கால் எடுங்க. எடுக்க முயற்சி பண்ணுங்கப்பா. கண்டிப்பா என்னால இதை செய்ய முடியும். சீக்கிரமா கீழே இறங்குங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. வாங்க வாங்க வாங்கப்பா. எந்திரிங்க வாங்க. வந்துருங்கண்ணா. வாங்க அண்ணா. வாங்க பாத்துனா. பார்த்து வாங்கப்பா. யாருங்க? மெதுவா வந்துருங்கண்ணா. வாங்க வாங்க. அப்படியே வாங்க. மெதுவா வாங்கப்பா. வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா இறங்கி வாங்க. வாங்கப்பா. நீங்க முன்ன போங்க. சரிடா. இழுங்க இழுங்க சீக்கிரம். சித்தப்பா நீங்க போன் பண்ணீங்களா? போன் பண்ணிட்டேன். வண்டி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் ஆகும். இவரு தன்னோட அண்ணனை காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா அவர் சாகட்டுமே. அவர் செத்தா எல்லாமே எங்களோடது ஆயிடும். வண்டியை விட்டுறாதீங்க. இழுக்க முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாழ்நாள் முழுக்க அவரு சேவை செஞ்சாரு. ஆனா பலன் இப்போ இவருக்கு கிடைக்க போகுது. அவரோட பேரு, மரியாதை, வாங்குறது, கொடுக்கறது எல்லாமே வருணுக்கு தான் கிடைக்கும் இல்ல? அம்மா, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தான் புரியுதுல்ல? எங்க வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தது உங்களுக்கு சாதகமா ஆயிடுச்சு. என்ன பாஸ் சொல்ற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க நடுவுல பேசாதீங்க. மாமாவோடது எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம கல்யாணத்தை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க கொள்ளைக்காரங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களை தங்கச்சியா நினைக்கிறேன். அதான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா உங்களால என்ன பண்ண முடியும்? ரெனு என்ன நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? நீங்க எதுவும் வாங்கிக்க மாட்டீங்களா? வயல வாங்கிப்பீங்க, அதுக்கப்புறம் இவன் சேவகனா ஆக மாட்டானா? சொல்லுங்க. ஏன் ஆக கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. இதுதானே நம்ம குடும்பத்தோட வழக்கம். இப்பதான் மனசுல இருக்கிறது வெளியே வருது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க சொல்றதை கேட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? இப்பதான் ஹார்ட் டு ஹார்ட், டங் டு டங் பேசிருக்கீங்க. வழக்கம்னு சொல்லிக்கிட்டு எங்க சொத்தை பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா பாத்தீங்களா? எங்க பாத்தீங்கல? சும்மா நம்மளுக்காகவாவது இவங்க எதுவும் வேண்டான்னு சொல்லலாம்ல. எங்களுக்கு லக்ஷ்மி மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் வேண்டான்னு சொல்லிருக்கலாமே. லக்ஷ்மி வெறும் கையோட வந்தா கூட நாங்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லல? அதானே. நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க கைக்கு வந்தத நீங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவீங்களா என்ன? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு லக்ஷ்மி முக்கியம் இல்ல, லக்ஷ்மி கிட்ட இருந்து வர போற லக்ஷ்மி தான் முக்கியம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி இந்த வீட்டோட லக்ஷ்மி, பொக்கிஷம். இங்க பாருங்க, உங்கள மாதிரி பேராசக்காரங்களுக்கு எல்லாம் எங்க பொண்ணை கொடுக்க முடியாது. ஆண்டி ப்ளீஸ், நீங்க பெரியவங்களா இருக்கிறதால ரொம்ப பொறுமையா இருக்க. அதுக்காக எங்க அம்மாப்பாவை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஓ ஹலோ, ஐ கம் ஃப்ரம் சென்னை. சரியா? பார்த்த உடனேவே யார் எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கல்யாணத்தை முடிவு பண்ண வரல, உங்க மனசுல இருக்கிறத சொல்ல வந்திருக்கீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்றதை இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. நீங்க சம்மந்தி கிடையாது, கொள்ளை அடிக்கிற கொலைக்கார கும்பல்.
நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க. நாங்களும் நிறைய கேட்டுட்டோம். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க. இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமா இருந்தது கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பெருசா நினைக்கிறது மனோஜ் அண்ணாவோட நம்பிக்கை, அவரோட வார்த்தை, அவரோட வாக்கு, அவரோட நம்பிக்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. இப்போ எங்களையும் இப்படி ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. இங்க பாருங்க ராணா, எங்க மரியாதை இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, அப்படிப்பட்ட இந்த வீட்டோட எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இப்ப இன்னைக்கே இந்த நிமிஷமே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். வாமா போலாம். வா. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அது வீட்டோட விஷயம். நீங்க அது பெருசா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. இவங்க என்ன கல்யாணத்தை நிறுத்துறது? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். இந்த மாதிரி பேராசை பிடிச்சவங்க வீட்டுக்கு நம்ம பொண்ணு போக கூடாது. This marriage cancelled. அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? நீங்களும் போயிட்டீங்க, இப்ப வரணும் போயிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரமேஷ், என்ன பாக்குறீங்க? அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடிபட்டிருக்கான்னு பாருங்க. பைக்க தூக்குங்க. காலு அம்மா ரெடி ஜூட். ரமேஷ், வண்டியை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காலு. டேய், குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. டேய், நில்லுங்கடா, நில்லுங்க. ரமேஷ், சீக்கிரமா வாங்க. டேய், நில்லுங்கடா. மாப்பிள்ள, இங்க ஓடின ஓட்டத்தை மேரத்தான்ல ஓடி இருந்தா மெடல் கிடைச்சிருக்கும்டா. எனக்கு நாக்கு தள்ளுது. இதுக்கு மேல ஓட முடியாது. மாமா, இப்ப என்ன பண்ணலாம்? மாமா, இந்த குழந்தைய அந்த ஆட்டோல வச்சுட்டு நாம ஓரமா போய் மறைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். வா. ஆமா, வா மாமா. பெஸ்ட் வந்துரு மாப்பிள்ள. மாமா, நாங்க ஒளிஞ்சுக்கிறேன். சார், அவங்க இன்னும் வரல. ஒரு கால் பண்ணி பாருங்களேன். அவங்க ரொம்ப சின்சியரான பர்சன் தான். காரணம் இல்லாம யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க சூர்யா. 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்க போய் பாருங்க. ரமேஷ், என்ன உங்களை காணோம் மேடம். சரி வாங்க. சரிங்க மேடம். மிஸ் பண்ணிட்டோமே. ரமேஷ், முதல்ல வண்டி எடுங்க. வாங்க. ரமேஷ், அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வண்டியில போனா சீக்கிரம் பிடிச்சிடலாம். நீங்க போய் முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி, ஆட்டோல குழந்தை இருக்கு. ஏன் ஆட்டோல குழந்தையா? ஆமா ஆமா, வந்து பாரு. ஏய், பாட் ஆஃப் பண்ணிட்டு வா. போச்சு, குழந்தைய பாத்துட்டாங்க. மாமா, இப்ப என்ன பண்றது?
மாமா நம்ம குழந்தை தான் சொல்லி போய் வாங்கிட்டு வந்துருமா? ஆமா, அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. வெயிட் பண்ணி பாப்போம், இரு. இது யாரோட குழந்தை? இந்த குழந்தை எப்படி என் ஆட்டோல வந்தது ஒண்ணுமே புரியலையே. சவாரி வந்தவங்க யாராவது ஆட்டோல குழந்தைய தவற விட்டுட்டு போயிட்டாங்களா? தவற விட்டுட்டு போறதுக்கு இது என்ன பொருளா? குழந்தை. குழந்தையோட நான் எந்த சவாரியுமே ஏத்தலையே. குழந்தை எப்படி வந்துருவோம்? யாரு செல்லக்குட்டி? குழந்தை எவ்வளவு அழகா இருக்குது. எப்படி சிரிக்குது பாருங்களா. ஆமா. ஓ ஓய் ஓய் ஓய். ஆமா, யார் நீங்க? எப்படி ஆட்டோ உள்ளார வந்தீங்க? யாரு பெத்த குழந்தையோ, குழந்தைய பிரிஞ்சு பெத்தவங்க எவ்வளவு தவிக்கிறாங்களோ. குழந்தைய போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அவங்க பெத்தவங்கள கண்டுபிடிச்சு குழந்தைய ஒப்படைச்சிருவாங்க. மறுபடியும் போலீஸா? மாமா வேணாம் மாமா. போலீஸ் ஸ்டேஷன் போனா குழந்தைய கடத்துறேன்னு அடி அடின்னு அடிப்பாங்க மாமா. நம்ம கிட்ட அது இல்லவே இல்லையே. மாமா இன்ஸ்பெக்டர் வந்து பாத்துட்டு நம்மள அடி அடின்னு அடிப்பாங்க மாமா. நீ சும்மா இரு, வா போயிடலாம். ஆமா பூமி, அதான் கரெக்ட். நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல ஒப்படைச்சிரு. சரி, நான் குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மனசுலயும் பாசம் இருக்கு. என் பேரனை பார்த்து கொஞ்சணும்னு ஆசை இருக்கு. அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கு சம்பந்தி. அத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சம்பந்தி. அந்த குழந்தையோட அம்மாவை கொன்னுட்டா குழந்தையும் செத்து போயிடும் நினைச்சேன். ஆனா அவளை கொல்ல முடியல. இப்ப என்ன பண்றது? வேற ஏதாவது பரிகாரம் இருக்குதா? பரிகாரம் தான் இல்லைன்னு சொன்னேம்மா, மறந்துட்டீங்களா? அந்த குழந்தை சாகணும், இல்லைன்னா நீ சாகணும். இதுதான் விதி. இதை நீ மாத்த நினைக்காத. கம்சனோட ஜாதகம் தெரியுமா? அவன் யாரால செத்தான்னு தெரியுமா? அந்த கம்சனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்பட போகுது. சரண்யாவுக்கு பிறந்த குழந்தையால உன் உயிர் போக போகுது. அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா அந்த குழந்தைய கொன்னுடு. இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. அந்த குழந்தைய நான் கண்ணால கூட பார்க்கல. அது பக்கத்துல போக கூட என் மருமக விட மாட்டேங்கிறா. சண்டை போட்டு என்ன விரட்டி விடுறா. நீ போய் அவ கால்ல விழு, அவ நம்புற மாதிரி நடி. அப்பதான் அந்த குழந்தைய உன்னால கொல்ல முடியும். புரியுதா? ரங்கநாயகி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? பிரச்சாரத்துக்கு போலாமா இல்ல சரண்யாவை கூப்பிட போலாமா? சரண்யாவை கூப்பிட போனா மறுபடியும் அவன் நம்மள அவமானப்படுத்தி தான் பேசுவான். அதையெல்லாம் கேட்டுட்டு நிக்கலான்னு சொல்றீங்களா? சம்மந்தி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நான் சரண்யாட்ட பேசுறேன். தயவு செஞ்சு நீங்க என் கூட மட்டும் வந்தா போதும். இல்ல சம்பந்தி, என்ன மன்னிச்சிடுங்க. மீனாட்சி வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்ல. என்ன வற்புறுத்தாதீங்க சம்பந்தி. அத்தை, என்னது அப்படி சொல்றீங்க? இது எலெக்ஷன் நேரம் வேற. இந்த டைம்ல சரண்யாவும் குழந்தையும் உங்க கூட இருந்தா அது உங்களுக்கு தான் பிளஸ் பாயிண்ட்.
உங்க பேர குழந்தைய கூட்டிட்டு சரண்யாவும் நீங்களும் நடந்து வரத இந்த ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா மீனாட்சியால பிரிஞ்சு போன அம்மாவும் மகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க அத்தை. இந்த சந்தோஷத்திலேயே நாளைக்கு எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் அத்தை போடுவாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க 2 பேரும் ஒன்னா வந்ததுனால உங்களால பேச முடியலையோ? எங்க 2 பேருக்கு பிடிக்காதுதான், நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். இப்ப அதெல்லாம் மறந்து இங்க வந்து ஏன் நிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது எங்க பேர குழந்தை. என் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இத்தனை நாளா என் மருமகளையும் என் பேர குழந்தையும் நீங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மனசார நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் மருமகளையும் பேர குழந்தையும் என் கூட தயவு செஞ்சு அனுப்பி வைக்கிறீங்களா? என்ன மீனாட்சி அம்மா, வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? குழந்தையும் சரண்யாவையும் அனுப்பி வைங்க, இல்லனா அனுப்ப முடியாதுன்னாவது சொல்லுங்க. அப்படி எதையுமே சொல்லாம இப்படி சைலண்டாவே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதை எப்படி அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க? அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பெத்த அம்மா கூட சண்டை போட்டுட்டு இங்க உங்க வீட்டுக்கு வந்தப்பவே சரண்யாவை நீங்க அனுப்பி வச்சிருக்கணும்மா. அப்ப பண்ணாம விட்டுட்டீங்க, இப்போவாவது அனுப்பி விடுங்கம்மா. ஆமா மீனாட்சி அம்மா, மாமியாரையும் அம்மாவையும் விட்டுட்டு அவ மட்டும் தனியா எத்தனை நாள் தான் இருப்பா? அவளையும் குழந்தையும் அனுப்பி வச்சிருங்க. அட, அவங்க எலெக்ஷன் வேலையை கூட பார்க்காம ரங்கநாயகி அம்மா உங்க வீடு தேடி வந்திருக்காங்க. நீங்க எதையும் யோசிக்காம அவங்க பொண்ணு அவங்க கூட அனுப்பி வைங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இந்த நடிப்புக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் திரும்பி ஒன்னா வந்து நடிக்கிறீங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. யமுனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வாய மூடிட்டு அமைதியாயிரு. அவ எதுக்கு அமைதியா இருக்கணும்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எப்பவுமே நம்மளோட உறவு நட்பெல்லாம் மீறி அதுக்கும் மேல. ஆனா அப்பெல்லாம் காலேஜ்ல துளசிய விரும்பினப்போ நான் உன்னோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு விட்டுட்டேன். ஆனா கடவுள் தான் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்காம இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். தமினி, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு நீ துணையா இருந்திருக்க. ஒரு வாட்டி ஃப்ரெண்டா, ஒரு வாட்டி பிசினஸ் அசோசியேட்டா. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஆனா என்ன? வாழ்க்கையை நாம புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு சில பழைய குழப்பங்கள் இருக்கு. அதை சரி பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு.
என்ன? என் மேல ஒரு கரைப்பட்டிருக்கு. துளசியை கொன்னவங்கிற கரை. அந்த கரையோட நிழல் உன் மேல படுறத நான் விரும்பல. அதனால கோர்ட் எப்ப என்ன நிரபராதுன்னு சொல்லுதோ அன்னைக்குதான் நம்ம கல்யாணம். அண்ட் இன்னொன்னு, ரெண்டாவது கண்டிஷன் குன்குன். மை டாட்டர் ஹேட்ஸ் மீ. என் பொண்ணு என் அடியோட வெறுக்கிறா. உனக்கு தெரியும், குன்குன் மாதிரி நானும் சின்ன வயசுல என்னோட அம்மாவை இழந்திருக்கேன். ஆனா காதம்பரி அம்மா அவங்க இல்லாத குறை எனக்கு காட்டினதே இல்லை. காதம்பரி அம்மா என்னோட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் நீ குன்குனுக்கு செஞ்சா அவ மனசுல நீ இடம் பிடிக்கலாம். எனக்கு தெரியல, குன்குனுக்கும் எனக்கும் இடையில அப்பா பொண்ணு உறவு சரியா இருக்குமான்னு தெரியல. ஆனா உன்னால அவளுக்கு அம்மாவா இருக்க முடியுமா? மோகன், நீ நிரபராதின்னு ஏன் மனசுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா உன்னை கோர்ட்ல விடுதலை பண்ணிடுவாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. அண்ட் குன்குன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட வாழ்க்கையில மாற்றான் தாய்ங்கிற வார்த்தையை கூட வரவிட மாட்டேன். தட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ. நான் குன்குன் கிட்ட பேசுறேன். மோகன், இப்போ நம்மளோட உறவு புதுசா ஆரம்பிக்கணும்னா, அதுவும் எனக்கும் குன்குனுக்கும் புதுசா உறவு ஆரம்பிக்கணும்னா, தென் மிஸ்டர் திரிவேதி, நீங்க எனக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் ஆகிக்கோங்க. ஆனா குன்குனுக்கு அம்மாவாகிற வேலைய நான் இன்னையில இருந்தே, இன்ஃபேக்ட் இப்போத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். சோ இந்த வேலையையும் நானே பண்ணட்டுமா? ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குன்குன் எங்க இருக்கா? நீ கேடினா நான் கில்லாடி சொல்லும். வெளியே வா. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு குன்குன், இப்ப வேலைக்காகாது. சரி, வெளியே வா. மட்டும் நியூ தானே? ஸ்டூபிட் டுபிட் தாமினி, டம்போ ஜம்போ தாமினி. ஸ்டூபிட் டுபிட் தாமினி, டம்போ ஜம்போ தாமினி. ஸ்டூபிட் டுபிட் தாமினி, டம்போ ஜம்போ. குன்குன், ஏன் இந்த மாதிரி பண்ற? இது நல்லாவா இருக்கு? அது எப்படி உன் ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுக்கற? உன் மூஞ்சி பார்க்க சகிக்கல. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சோ நீ என் கூட பழகிக்கிட்டனா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கும் அப்பாக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் உனக்கு யாரா இருப்பேன்னு தெரியுமா? உங்க அப்பாக்கு வைஃப் அண்ட் உனக்கு அம்மா. நீ என்னைக்கும் என்னோட அம்மா ஆக முடியாது. நினைப்ப மாத்திக்கோ. குன்குன், உன்னோட இந்த பிடிவாதம் எல்லாம் மத்தவங்க முன்னாடி வேணா செல்லுபடி ஆகலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணனா
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யார் இந்த பொண்ணு? யாகத்தை கெடுத்துட்டியே, என்ன காரியம் பண்ணிட்ட? அப்ப நான் கிளம்பலாம்ல? மோகன், எல்லாமே உனக்கு விளையாட்டு தானா? இல்லம்மா, அவர் தானே சொன்னாரே இந்த பொண்ணு யாகத்தை கெடுத்துட்டான்னு. பெரிய தப்பு பண்ணிட்டால. ஐயரே, விபூதி என்ன பண்றது? நெருப்புல போடணுமா இல்ல தட்டுலையா? தட்டிலேயே வச்சிடறேன். ஐயரே, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றது? இந்த பொண்ணுதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. நான் எதையும் கெடுக்கல. கெடாம நான் காப்பாத்திருக்க ஐயரே. ரத்தம் இதுல சிந்தி இருந்தா பெரிய பாவமாயிருக்கும். நான் உங்களையும் இந்த பாவத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். வாய மூடுறியா? இவளை யார் வீட்டுக்குள்ள விட்டது? நான் தான் அந்த மொத்த திங்ஸையும் கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இவன் நமக்கு ரெகுலரா பூஜை பண்றவரோட பொண்ணுதான். சாரி ஐயரே, உங்களோட இந்த கிரக சாந்தி யாகம் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சே. கிரக சாந்தி யாகமா? லக்ஷ்மி விநாயகர் இல்ல, கலச வைக்கல, நவகிரக மண்டல கூட இல்லையே. இது என்ன கிரக சாந்தி யாகம்? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மந்திரமும் அது கிடையாதே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பர்சானில ராமேஸ்வர ஐயரோட பொண்ணு ராதா. நான் பெரிய அளவுக்கு ஒன்னும் படிக்கல, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மந்திரங்கள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்போ இது கிரக சாந்தி யாகம் கிடையாதா? அப்படின்னா இது என்ன யாகம் தாமினி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யார் இந்த பொண்ணு? யாகத்தை கெடுத்துட்டியே, என்ன காரியம் பண்ணிட்ட?
அப்ப நான் கிளம்பலாம்ல? மோகன், எல்லாமே உனக்கு விளையாட்டு தானா? இல்லம்மா, அவர் தானே சொன்னாரு இந்த பொண்ணு யாகத்தை கெடுத்துட்டான்னு. பெரிய தப்பு பண்ணிட்டால. ஐயரே, விபூதி என்ன பண்றது? நெருப்புல போடணுமா இல்ல தட்டுலையா? தட்டுலயே வச்சிடறேன். ஐயரே, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றது? இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாள். நான் எதையும் கெடுக்கல. கெடாம நான் காப்பாத்திருக்கேன் ஐயரே. ரத்தம் இதுல சிந்தி இருந்தா பெரிய பாவமாயிருக்கும். நான் உங்களையும் இந்த பாவத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். வாய மூடுறியா? இவளை யார் வீட்டுக்குள்ள விட்டது? நான் தான் அந்த மொத்த திங்ஸையும் கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இவன் நமக்கு ரெகுலரா பூஜை பண்றவரோட பொண்ணுதான். சாரி ஐயரே, உங்களோட இந்த கிரக சாந்தி யாகம் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சே. கிரக சாந்தி யாகமா? லக்ஷ்மி விநாயகர் இல்ல, கலச வைக்கல, நவகிரக மண்டல கூட இல்லையே. இது என்ன கிரக சாந்தி யாகம்? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மந்திரமும் அது கிடையாதே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பர்சானில ராமேஸ்வர ஐயரோட பொண்ணு ராதா. நான் பெரிய அளவுக்கு ஒன்னும் படிக்கல, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மந்திரங்கள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்போ இது கிரக சாந்தி யாகம் கிடையாதா? அப்படின்னா இது என்ன யாகம் தாமினி? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, நீங்க இவரை போட்டு தள்ளணும்னு சொன்னப்ப கூட நானும் மாமா பாவம்னு யோசிச்சேன். ஆனா இல்லத்த, நீங்க சொன்னதுதான் அத்தை கரெக்ட். எப்படி பொறியடிய சாஞ்சிட்டாருன்னு பாத்தீங்களா? சாஞ்சது கூட போற காலத்துக்கு புண்ணியம் தேடுறதுக்குன்னு விட்டுடலாம். ஆனா இப்ப இந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன பண்றது? நமக்கு தூக்கு கன்ஃபார்ம். எந்த அளவுக்கு பாசமே இல்லாம இருந்தானோ இப்ப இந்த அளவுக்கு பாசமா இருக்கானே. அவன் பாசமா மாறினதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் நடக்கணும்? ஏமா ராணி, நீ பத்துக்கு நினைவு தப்பலன்னு சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? தாத்தா, நான் உள்ளார வர சொல்லவே மாமா என்ன பார்த்து அவரு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்டாரு. நான் அத்தை வச்சுதான் உங்களாண்ட அவருக்கு நினைவு தப்பலன்னு சொன்னேன். ஐயோ, எதுவுமே மறக்கலையா? மாமா, சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்குள்ளார ஒரு தொட்டில் கட்டிடலாம். அம்மா, உங்களை யார் இப்படி பண்ணது மாமா? போச்சு, எல்லாம் போச்சு. இவரே சும்மா இருந்தாலும் இவ விட மாட்டேங்கிறாளே. மாமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் தூக்கு கன்ஃபார்ம்டு. நம்மளதான் மறைக்கிறாரு. ஏண்டா பத்து, என்னடா பத்து? ராணி கேக்குறால, சொல்லுப்பா. அவங்க உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி வேற ஒரு டாக்டர் சொன்னதா உன்னை பார்த்த டாக்டர் சொன்னாருப்பா. மாமா, உங்களுக்கு இப்படி பண்ணது யாருன்னு கேட்டா உங்க முகம் வெறி புடிச்ச மாதிரி ஆகுதே. அப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? என்ன இது மாமா திரும்ப திரும்ப கோவப்படுறாரு? மாமா, உங்களால பேச முடியலையா? ஷோ, அவர் வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டு போறாரு. தமன்னா,
உடனே ஏதாவது பண்ணு. ஐயோ நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணலாம் எனக்கு தெரியாது. அவர் பேசக்கூடாது. ஏதாவது பண்ணு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஊர் உலகத்துல இவரை தவிர வேற யாருமே வேலை பாக்குறது இல்லையா என்ன? நீங்க சொல்ற மாதிரி இவர் எப்போ ஒரு நாள் கோவப்பட்டா பரவாயில்ல. நான் இங்க வந்து 30 நாள் ஆக போகுது. இந்த 30 நாள்ல சிரிச்சு பேசின நாள்னு சேர்ந்தாப்புல ஒரு 5 நாள் கூட இருக்காது. எப்ப பாரு கோவம் மட்டும்தான். எலக்ட்ரிக் கம்பிய கையில புடிச்ச மாதிரி எப்ப பாரு வெறுப்பாவே இருக்கிறது. குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசுறது இல்ல, விளையாடுறது இல்ல, வெளிய கோவில், சினிமா தியேட்டர், பீச், பார்க்குன்னு எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. எங்க அப்பாலாம் காசே இல்லனாலும் என்ன சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு கோவில் கோவிலா கூட்டிட்டு போய் திருவிழா காட்டுவாரு, கூத்து காட்டுவாரு, நாடகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஆனா இங்க இவ்ளோ காசு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? குழந்தைங்களை கண்ணுக்கு கூட மாட்டேங்கிறாரு. பாவம் அந்த குழந்தைங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சாப்பாடே கொஞ்சம் ருசியா அழகா சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு வாய் கூட சாப்பிடாம என் மேல இருக்கிற கோவத்துல அந்த திட்டிட்டு போறாரு. அவரை இரு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன். இன்னும் நிறைய இருக்கு. இருமா, முதல்ல மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசு. நீ சொல்ற இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு குழந்தை மேல பாசம் இல்லைன்னா ஆயிடாது. அவருக்கும் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளு. அதான் அவரோட ஒரே குறை. உன் கூட என்ன பிரச்சனையோ தெரியல, சண்டை போட்டுட்டே இருக்காரு. மத்தபடி ரொம்ப நல்ல மனுஷன். அட போங்கங்க. அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற மாதிரி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் சொல்றேன். கடைசில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி நீங்க நல்லவர்னு சொல்றீங்க. சரி சுடர், டென்ஷன் ஆகாத. உனக்கு எழில பத்தி சாரி எழில் சார பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். சாப்பாடு விஷயத்துல, பஞ்சுவாலிட்டி விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் தான் நினைப்பாரு. இப்போ சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கோ. உன்னை திட்டாருன்னு தானே உனக்கு கோவம். அவரு சாப்பிடலையேன்னு உனக்கு கவலை இல்லைல்ல? அதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. எனக்கு இந்த சாலட் அது இதெல்லாம் சுத்தமா செய்ய தெரியாது. அவருக்காக தானே செஞ்சேன். இப்படி திட்டிட்டு போறாரு. ஏன்டா செஞ்சோம்னு இருக்கு. அவ்வளவுதானே பிரச்சனை. நான் அதை சரி பண்றேன். எப்படி? அவர் வைஃப் இந்துவோட சமையல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்து எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு அவங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு சொல்லி தரேன். அதை வச்சு நீ சமைச்சு போடு. அதுக்கப்புறம் அவர் கோவப்படவே மாட்டாரு, நல்லா சாப்பிடுவாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்துமதி எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவாராமே. ஆனா அவங்கள மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொதப்பிட்டா? நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்லி தரேன். நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு போடு. என்ன சொல்ற? நாம சொல்றத எழில் சார் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்னா இத நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணா. ஆவி பறக்குது. ஆமா, இங்கேயும் ஆவிதான். அவ்வளவுதான். சூடான சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. வெஜ் பிரியாணி வாசம் மூக்கு தொலைக்குது. எப்படி கேக்குறது?
நான் வேணா கொஞ்சோண்டு தட்டுல போட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உனக்கு வயிற்று வலின்னு தானே சொன்ன? ஃப்ரிட்ஜ்ல தயிர் இருக்கு, பழைய சாதத்துல போட்டு சாப்பிடு. பாவி, என்னைய போய் பழைய சாதம் சாப்பிட சொல்றீங்களா? இப்ப போய் குடு, ரசிச்சு சாப்பிடுவாரு. யாரு அந்த டாக்டரா? அவரு டயட்னு சொல்லிட்டு ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி தலையிழைய மட்டும் தான் சாப்பிடுவாரு. இதுல எங்க சாப்பிட போறாரு? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ போய் குடு சுடர், அப்புறம் பாரு எப்படி சாப்பிடுறாருன்னு. சரி சரி, சமைச்சாச்சு, கொண்டு போயிட வேண்டியதான். அக்கா, என்னையம்மா? உங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கா? கொஞ்சமாமா? ரொம்ப சந்தோஷமா. ஐயோ, யாரு பெத்த புள்ளையோ. நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவிருங்க. ஏண்டி, நீ ஆவி கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே. நீ எல்லாம் நல்லா வறுக்க போற. கழுவிதானே வைக்கணும். பாத்து போயிட்டு வாமா. சரிங்க, போய் வச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் நினைச்ச மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணலையே. மட்டன் பிரியாணி மட்டும் பண்ணிருந்தா அந்த நல்ல அப்படியே. சரி, வெஜ் பிரியாணி திம்போம். இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி பிள்ளைங்களும் எழிலும் சாப்பிட போறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன யாரையுமே காணோமே. நாமளே ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஆனா எப்படியாவது இவங்க எல்லாரையும் வர வைக்கணுமே. எப்படி வர வைக்கிறது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெருமாள், யார் சார் அவங்க? என்ன பேசிட்டு இருக்காங்க? யாரா? அண்ணி, நான் விஜய் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? விஜயா? சாரிங்க, அந்த பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதுங்களே. மகா, விஜய் தான் உனக்கு தெரியல. என்னையாவது யாருன்னு தெரியுதாடி? எங்க சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களையும் எனக்கு யாருன்னு தெரியல. என்னையும் உனக்கு தெரியலையா? ஐசு, அழாத ஐசு. ஏய், நான் உன் அக்காடி. நான் உன் கூட பிறந்தவடி. அக்காவா? ஏய், ஆமாண்டி, ஐஸ்வர்யாடி, உன் அக்கா. என்ன விஜய், என்னையே அவளுக்கு தெரியலன்னு சொல்றா. ஏன் விஜய் இப்படி சொல்றா? அவ கேளுங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? இரு ஐசு, நான் பேசுறேன், வெயிட் பண்ணு. அண்ணி, நான் விஜய் பேசுறேன், உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் விஜய். தெரியுதுங்களா? எங்க சாரிங்க, எனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க? நானே இங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேங்க. டென்ஷனா? வேற ஒரு டென்ஷனா? என்ன டென்ஷன்? அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி விக்ரம பார்க்க சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன விக்ரம் பாஸ் வேற செகண்ட் லைன்ல வராரு? அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால எதை பத்தியும் பேச முடியும், இல்ல யோசிக்க முடியும். இப்ப கொஞ்சம் காலை கட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி விக்ரமா பார்க்க போறீங்களா? ஏங்க, அவரு உங்களுக்கு யாருன்னே தெரியாதா? தெரியும். ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அவரை தெரியும்னு சொல்றதா இல்ல தெரியாதுன்னு சொல்றதான்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா?
அப்போ விக்ரம் உங்களுக்கு என்ன வேணும்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறைன்னு உங்களுக்கு தெரியுமா? விக்ரம்க்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறது தாங்க குழப்பமாவே இருக்கு. விக்ரம் எனக்கு ஹஸ்பண்டா இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அப்போ அவரை பார்க்கவே போயிட்டு இருக்கேன் சென்னைக்கு. மகா, என்னடி சொல்ற? விக்ரம் மாமா உன் ஹஸ்பண்டுங்கிற நம்பிக்கையில தான் நீ பார்க்க போறியா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அவளை தொட்டு தாலி கட்டின புருஷனே அவளுக்கு தெரியலன்னு சொல்றா. இப்ப என்னங்க பண்றது? ஐசு, ஒரு நிமிஷம் அமைதியாரு. நீ எப்படி பண்ணா எப்படி? அனி, நீங்க சுயநினைவோட தான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. விக்ரம் உங்க ஹஸ்பண்டா இருப்பாருன்னு நம்புறதா சொல்றீங்க. அப்புறம் ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ணி, விக்ரம் தான் உங்களோட ஹஸ்பண்ட். அவன் தான் உங்களுக்கு தாலி கட்டின புருஷன். ஏன் பெருமாள் போன் எடுக்கல? யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான்? என்ன திரும்ப திரும்ப கால் பண்றாரு? ஏதாவது அர்ஜென்டா இருக்குமோ? ஆனா ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்கன்னா எங்களுக்கு புரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, கவனமா பாத்துக்க. சரிங்கண்ணே. வணக்கம்மா. இருமா. என்னையா, அவர் உட்கார்ந்து இருக்கிற சேர் மட்டும் நல்ல சேரா போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ற சேர் மட்டும் இத்து போன சேரா இருக்கு. எல்லா சேரும் ஒண்ணுதான், பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்கு. இதுல வேணும்னாலும் உட்காருங்க. நாம சமாதானம் பேசத்தானே வந்திருக்கோம், சண்டை போட வரலையே. மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அதுவா கிடைக்கணும். அதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய தட்டி பறிக்கிற நீங்க சொல்லக்கூடாது. யாரும் எதையும் தட்டி பறிக்கலாம் இல்ல, அதெல்லாம் தானா கிடைச்சது. கோவில் திருவிழாவுல பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு நாம அதுக்கு முதல்ல உழைக்கணும். ஏய், நம்ம தகுதிய முதல்ல நாம உயர்த்திக்கணும். ஊர் மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல வேலைக்கு ஆகாது. இப்படியே சொல்லி சொல்லி ஊரை ஏமாத்துங்க. இந்த பேச்சை வச்சுதானே இந்த ஊரையே நீங்க பிடிச்சிருக்கீங்க. தகுதியும் தராதரமும் எங்க பக்கம் தான் இருக்கு. அத ஊர்க்காரங்க சொல்லணும், நாமளே சொல்லிக்க கூடாது. ஏய், நீ யாரு? அடுத்தாளா? உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ அவரோட வாரிசா இல்ல அவரோட மருமகனா? நீ மூக்க நுழைக்கிற, அமைதியா இருக்க மாட்ட? உறவை வச்சு நான் பேசலங்க, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல பேசுறேன். இப்படி பேச்சுக்கு பேச்சு பதில் பேசுனா பிரச்சனை முடியாது, வளரும். முடிக்கத்தானே நாம இங்க வந்திருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், இங்க வா. ஐயா, இந்த சேர் எடுத்துட்டு வேற சேர் கொண்டு வா. சரிங்க ஐயா. புவனேஸ்வரி, நீ உட்காருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள்
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சொல்ற மாதிரி பணத்தை வச்சோ படைபலத்தை வச்செல்லாம் முடிவு பண்ற விஷயம் இல்ல. நீதி நேர்மை தவறாம இருக்கிற நல்ல மனுஷனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அத காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, தகராறு பண்ணியும் புடுங்க முடியாது. இத பாருங்க, இத ஊரோட விஷயமாவும் கோயிலோட விஷயமாவும் மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு உங்களோட தனிப்பட்ட பகைக்காக இதை பயன்படுத்தாதீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும், அதுதாங்க முக்கியம். இந்த பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம திருவிழா நடக்கணும்னா முதல் மரியாதையை இவருக்கு பண்ணிருங்க. அப்படி சொல்லுங்க. முதல் மரியாதையை எங்களுக்கு கொடுத்துட்டா இந்த ஊர் திருவிழாவை நாங்களே உபயதாரரா இருந்து மொத்த செலவையும் ஏத்துக்கிறோம். பணத்தை காட்டி எங்களை வாங்கணும்னு நினைக்காதீங்க. திருவிழா நடத்துறதுக்கு பணம் இல்லாமல்லாம் நாங்க இல்ல ஐயா. அதுக்கு ஒரு நிரந்தரமா கோவிலுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காருல்ல. எங்களை ட்ரஸ்டியா போட்டு பாருங்க. இந்த ஊருக்கே வருமானம் வர மாதிரி நாங்க செய்யறோம். அதுக்காகலாம் நாங்க முதல் மரியாதை பண்ணல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் தலைமையில இந்த ஊர் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி தான் எங்களுக்கு வேணும். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? யார பார்த்து என்ன கேள்விங்க கேக்குறீங்க? பின்ன என்னையா, முதல் மரியாதையை பண்ணிக்கிற தகுதி இருக்கிற அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்களும். நீங்க வருஷா வருஷம் அவங்களுக்கே பண்ணா எப்படி? வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாத்தி செய்யணுமா இல்லையா? என்னையா நீ பேரம் பேசிட்டு இருக்க? அதுதான் உங்களுக்கு கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இழுத்து பிடிச்சு பேசிட்டு இருக்க? நீ யாரியா புதுசா? நானு இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ண போறவன். எங்களுக்கும் அவங்க மான நஷ்டத்துல எல்லா உரிமையும் இருக்கு. ஓ அப்படியா? சரி, கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த குடும்பத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கற அளவுக்கு தகுதி இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. புரியலையா? உங்களுக்கு இருக்கா? அப்ப அதை இல்லாம பண்ணிடுவோம். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஓவரா போறதால நாங்களும் ஓவரா தான் போக வேண்டியது இருக்கு. தல்றா, என்னங்க பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? பண்ணுங்க பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராகவா, என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? அவ தப்பு பண்ணிருக்கா, அதுக்கு அவன் மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். கேட்டுட்டு போக வேண்டியதானே? அவ கேட்க மாட்டேன்னு ஒத்த கால நின்னா இவன் என்ன பண்ணுவா? அதுக்கு இப்படிதான் பேசுவானா? எல்லாம் அவனால வந்தது. டேய், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுடா, பிரச்சனை வேணாண்டா. மன்னிப்பு கேளு கண்மணி. ஏன் அப்படி வீப்பு பண்ற? நீ பண்ணதானே தப்பு. கண்மணி, பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க வேண்டாம். போய் மன்னிப்பு கேளு. போடி. கண்மணி, இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம். நானே கொண்டு போய் உன்னை வீட்டுல விட்டு வந்துடுறேன். கிளம்பு. ஐயோ இருங்க கொஞ்சம். கண்மணி போ. டிரைவர் சொல்றல. நான் என்ன சொன்னேன்? நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீர்வரிசையில வண்டியில ஏத்துங்க. நீ கிளம்பு. கண்மணி சொல்றல. மன்னிப்பு கேளுடா. உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? கண்மணி போடி. போடி சொல்றல.
என்ன மன்னிச்சிருங்க. அண்ணே, என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி அதெல்லாம் வேணாம். நீ டே ராகவா சொல்றா. உன் அண்ணனுக்கு நான் தானே உன்னை அடிக்க கூடாது. அவன் உன்னை அடிக்கலாம்ல. அவன் கையாலேயே உன்னை அடிச்சு வெளியே துரத்த வைக்கிறேன். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் செஞ்சது தப்புதான். என் அண்ணன் இறந்த சோகம் எனக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் பார்த்த உடனே என்னால பொறுத்துக்க முடியாம ஏதோ கோவத்தை காட்டிட்டேன். மத்தபடி என்னோட குணம் இது இல்ல. நீங்களாச்சும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறமா? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. உங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி நாலா பிரிச்சு உங்க எல்லாரையும் இங்க இருந்து ஓட வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லா நடிக்கிற கண்மணி. நடிக்கிறேனா? என்ன சொல்ற? ஆமா, ராமச்சந்திரன் சார் கிட்டயும் மாறன் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நடிச்சதெல்லாம் ஓகே. ஆனா என்கிட்டயும் அதே நடிப்பை காட்டுற பாத்தியா? குடு. கண்மணி, நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ உன் தப்ப உணர்ந்தலாம் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்ச. உண்மையோ நடிப்போ பிரச்சனை தீந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? பிரச்சனை தீரலையே, அது இன்னும் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. நீ அதை வெளியில காட்டிக்கல, அவ்வளவுதான். கண்மணி, இது குடும்பம், அதுவும் கூட்டு குடும்பம். இங்க யார் மேலயும் வன்மத்தோட இருக்க கூடாது. அது உனக்கு நல்லதில்ல கண்மணி. அதுவும் இல்லாம நீதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. இந்த வீட்டுக்கான எல்லாமே நீதான். உன்னை வச்சுதான் இந்த குடும்பம் இனி எப்படி இருக்க போகுதுங்கிறதே முடிவாக போகுது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும்? நீ நிறைய விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நீ பாசமா நடந்துக்கணும். அதை விட முக்கியம், நீ எல்லாரையுமே ஒத்துமையா வச்சுக்கணும். இந்த குடும்பத்தோட கௌரவம், ஒற்றுமை, இது எல்லாத்தையுமே நீதான் காப்பாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்னவோ கல்யாணம் பண்ணி 7 பிள்ளை பெத்த மாதிரி பேசுற. உன் வயசுக்கு என்னவோ அத மட்டும் பேசு. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் இல்ல குழந்தை பெற்றிருக்கணும்னு அவசியம் கிடையாது கண்மணி. நம்ம பாக்குற, பழகுற, ஏன் நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கிற அந்த அனுபவமே போதும். நம்ம அண்ணன் ராஜேஷ் 2 பேருமே செத்து போனது விதி. அது ஒரு ஆக்சிடென்ட். அத பண்ணது வேணா அந்த மாறனா இருக்கலாம். ஆனா அப்ப அவன் குடிச்சிருந்தான், சுயநினைவே இல்லாம இருந்தான். ஆனா அதுக்காக நம்ம அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு கண்மணி. ஏற்கனவே அவங்க மனசுக்குள்ள அந்த வலியும் காயமும் இருக்கு. அது எல்லாத்தையும் ஈடு கட்டுறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு மூத்த மருமகளாக்கியிருக்காங்க. நீ அவங்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட வேண்டாம். ஆனா அட்லீஸ்ட் இந்த காயத்துல மேலும் மேலும் குத்திட்டு இல்லாம இருக்கலாம்ல கண்மணி. வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமாதான் அவங்க குடும்பம் மொத்தத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நீ அத உன் குடும்பமா பாரு. ஆத்திரம் புத்தி அழிச்சிரும் கண்மணி. அதுக்கப்புறம் அந்த லைஃபே காலி பண்ணிடும்.
மத்தபடி நீ மனசார மன்னிப்பு கேட்டிருந்தனா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். போதும். உன் நடிப்பை முதல்ல நீ நிறுத்து. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற. இப்போ இங்க வந்து எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க. கண்மணி, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது என் புருஷன் வீடு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. கண்மணி, நான் சொல்றத கேளு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.